அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. இதை கட்டாயம் எல்லாரும் கேட்கணும், சிந்திக்கக்கூடிய விஷயம். நம்மளோட ஊரில் நாட்டில் நடக்கிற மிச்சம் அநியாயமான ஒரு விஷயம் உண்டு. நான் பேசுகிறேன், கேளுங்க. இது கட்டாயம் எல்லாரும் உணர்ந்து பார்க்கக்கூடிய விஷயம் உண்டு. நாம் நிறைய வீடியோக்கெல்லாம் பார்ப்போம், தள்ளி விடுவோம். ஆனால் இந்த வீடியோ தள்ளி விடுற வீடியோ இல்லது. இது முக்கியமாக எல்லாரும் கேட்க வேண்டிய வீடியோ உண்டு. அதாவது நம்மளோட நாட்டில் இந்த நேசரிலிருந்து 3ஆம் ஆண்டு வரங்காட்டிலும் பெரிய ஒரு கொடுமை ஒன்று நடந்து கொண்டிருக்கு. என்ன கொடுமைன்னு சொன்னால், அந்த ஃபங்க்ஷன் டெல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. இந்த டீச்சர்மார் மாஸ்டர்மார் ஃபங்க்ஷன் வைக்கிறேன் டெல்லி. நேசரிக்கு போய் பிள்ளையோடு சேரக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன், இடையில் ஒரு ஃபங்க்ஷன், நேசரியை விட்டு விளையிட்டு போகக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன், 1ஆம் ஆண்டுக்கு வரக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன், இடையில் ஒரு ஃபங்க்ஷன். இப்படி ஃபங்க்ஷன் டெல்லி இந்த பிள்ளைகளுக்கு விஷத்தை ஊட்டுற மாதிரி. அதாவது என்னென்னு சொன்னால், ஒரு ஃபங்க்ஷனுக்கு குறைஞ்சது 25,000 செலவு போகுது ஒரு பிள்ளைக்கு, குறைஞ்ச கணக்கு. இது இருக்கிறாக்கள் நாம் வாங்கி கொடுப்போம். இல்லாத குடும்பம் அண்டண்டைக்கு கூலிக்கு போகிறவன்ட அவன்ட பிள்ளையும் அந்த வகுப்பில் படிக்கும். அந்த பிள்ளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு அதுக்குரிய சாமாவளவும் வாங்கி கொடுக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகள் போடுற சட்டை 8,000 9,000 10,000 முடியுது ஒரு சட்டை. அதுக்கேற்ற மாதிரி கிளிப்பு, அதுக்கேற்ற மாதிரி காப்பு, அதுக்கேற்ற மாதிரி மாலை, அதுக்கேற்ற மாதிரி ஷூ, இதெல்லாம் போட்டுட்டு போய் சந்திர மண்டலத்துக்காக போகிறாங்க. இல்லை, அந்த கசிதாவண்டை போட்டுட்டு கிரி ஒரு டானிஷி. இதுக்குத்தான் இவ்வளவு செலவு. இது இந்த சொல்கிற மாஸ்டர்மாருக்கும் டீச்சர்மாருக்கும் அது சரியாகணுங்கும். ஆனால் இதை வாங்கி கொடுக்குற தாய் தகப்பனுக்கு, இதை வாங்கி கொடுக்காங்களே கஷ்டப்பட்டு, இந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளோ கஷ்டத்தை உருவாக்குறீங்க. இந்த உடுப்பாவளை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு 2 கிழமை ஒரு தாய் ஓடி திரிகிற. அங்கே ஓடுறையும் அந்த கலர் சட்டை தேடுறையும், அந்த கல் வச்ச சட்டை தேடுறையும். இது என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தொண்டை உருவாக்குறீங்க நீங்கள்? இது சொல்கிறாக்களுக்கு லேசாக இருக்கும். நீங்கள் அப்படித்தான் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னா அந்த வெள்ளை யூனிஃபத்தோட வைக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு. அந்த ஃபங்க்ஷனு வெள்ளை யூனிஃபத்தோட அப்படித்தான். புதுசாக ஒரு வெள்ளை யூனிஃபார்ம் தைச்சாலும் ஒரு வருஷத்துக்கு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போட்டு போகும். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு வர சட்டையை போடையில, அது அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வேறு சட்டை. எவ்வளோ பெரிய ஒரு தொல்லை உண்டாக்குறீங்க. இப்போ இருக்கிறவன் வாங்கி கொடுக்க, அண்டண்டைக்கு கூலிக்கு போகிறவன் அவன்கிட்ட பிள்ளைக்கு அந்த ஃபங்க்ஷன்னா கூட அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ துன்பப்படுறான். கேட்காத ஆக்களுக்கிட்ட எல்லாம் போய் அவன் கடன் கேட்கான் அந்த பிள்ளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஏன்டனா அந்த புள்ளோட மனசு உடஞ்சிடக்கூடாது. அப்படித்தான் அவன் வாங்கி கொடுத்தாலும் ஒரு வகுப்பில் 50 பிள்ளைகள் படிக்கின்றேன்னா 25 பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல டிசைனாக வாங்கி போட்டுட்டு போகுது அந்த பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் கொஞ்சம் குறைஞ்ச ஐட்டத்தில் வாங்கி போட்டு போனாலும் இந்த புள்ள திரும்ப அம்மா அப்பாவோட சண்டை பிடிக்குது. என்ன சண்டை பிடிக்கின்றேன்னா, அந்த அவட மகள் என்ன சொக்கான சட்டை போட்டு நீங்கள்